ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோமச்சி. இன்னைக்கு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின் சீரீஸ்ல நாட் யோர் கீஸ் நாட் யோர் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் கோட் அண்ட் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, எப்படி உங்கள் கிரிப்டோஸை சேஃபாக ஸ்டோர் பண்ணலாம், உங்கள் கிரிப்டோஸில் முக்கியமான பகுதி விச் இஸ் லைக் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ அது உங்களோட பொசிஷனில் இல்லைன்னா கிரிப்டோ வந்து உங்களோடது கிடையாது அப்படிங்கிறது அதோட மீனிங், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்பான வீடியோ, வித்தின் 5 minutes வீடியோவாக நான் பண்ண போகிறேன். இதோட டீட்டெயில்டு வெர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 மினிட்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷன் நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பார்க்கலாம், ரைட்? ஸோ குயிக்காக நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போயிடலாம், ரைட்? ஆல்ரெடி வேலட்னா என்ன, பப்ளிக் கீனா என்ன, ப்ரைவேட் கீனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எக்ஸ்சேஞ்சில் சேவ் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டியில் சேவ் பண்ணலாம், ஆன்லைன் வேலெட்டில் சேவ் பண்ணலாம், ஹார்ட்வேர் வேலெட் ஆர் பேப்பர் வேலெட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலெட்டில் நம்ம சேவ் பண்ணலாம், ரைட்? ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஹார்ட்வேர், பேப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நான் கஸ்டோடியல், ஓகேங்களா? அப்படின்னா அந்த நம்மளோட கீஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்கும். வேற இந்த ஃபர்ஸ்ட் டைப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் தேர்ட் பார்ட்டி இதில் கொடுக்கறது வந்து கஸ்டோடியல். நம்மளோட கிரிப்டோ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிலே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நம்ம இப்போ எப்படி சேஃபாக சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கஸ்டடியல் வாலெட்டில் சேவ் பண்ணுறது அகேன்ஸ்ட் நான் கஸ்டடியல் வாலெட் சேவ் பண்ணுறது, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? கஸ்டடி நம்ம சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி லைக் எக்ஸ்சேஞ்ச், லெண்டிங் ப்ரோட்டோக்கால் கொடுக்குறது கஸ்டடி. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, லைக் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பர்டிகுலர் என்டிட்டி வந்து திவால் ஆயிடுச்சு, லைக் எக்ஸாம்பிள் எஃப்டிஎக்ஸ் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா கை தூக்கிடுவாங்க. எங்களால் எங்களோட இது இப்படி ஆயிடுச்சுங்க, நீ மன்னிச்சிருங்க, உங்கள் காசு இனிமேட்டு உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு. ஆர் அதர் ஆப்ஷன் வந்து அதர் பாசிபிலிட்டி மோன் காக்ஸின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி உங்களோட வேலெட் எல்லாமே, சாரி உங்கள் கிரிப்டோஸ் எல்லாமே வந்து யாராச்சும் ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணிட்டான், அந்த பர்டிகுலர் என்டிட்டிஸ் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் கைத்துக்கிடுவாங்க. சாரிங்க, ஹேக் பண்ணிட்டாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரிப்டோவை நீங்கள் அவங்கள நம்பி அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுதான் மேஜர் ரீசனே. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சஜஸ்ட் பண்ணணும்னா நான் கஸ்டடி வேலெட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆன்லைன் வேலெட்டோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், ஆன்லைன் ஆர் சாஃப்ட்வேர் வேலெட்டோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து மெட்டாமாஸ்க், ரைட்? ஸோ மெட்டாமாஸ்க் சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், க்ரோம் எக்ஸ்டென்ஷன், அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போய் போனீங்கனாலே மெட்டாமாஸ்க் இது பண்ணிக்கலாம். இதில் ப்ரைமரிலி நீங்கள் என்ன பண்ணணும்னா 12 or 24 ஃப்ரேஸ் இருக்கும். அந்த ஃப்ரேஸ் தான் உங்களோட பாஸ்வேர்டு ஆர் கீஸ். அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஆன்லைன் இதில் ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரேஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். வேறு யாராச்சும் எடுத்துக்கிட்டாங்களோ, கண்டுபிடிச்சிட்டாங்களாலோ, இல்லைன்னா நீங்கள் மறந்துட்டீங்கனாலோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செகண்ட் திங், இது ஆன்லைனில் இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேமிங் லிங்க், ஃபிஷிங் லிங்க், இந்த மாதிரி லிங்க் வந்து அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களோட அட்டாக் வைரஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா அந்த அப்பயும் உங்களோட கிரிப்டோ வந்து யாராச்சும் ஹேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரிஸ்க் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட். ஸோ ஹார்ட்வேர் வேலெட்டில் வந்து இந்த ஆன்லைனில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அந்த ரிஸ்க் இருக்காது. பட் ஸ்டில் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரேஸ். உங்களோட பாஸ்வேர்டு வந்து கீஸ் வந்து நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் கீஸ் வேற யாராச்சும் எடுத்துக்கிட்டாலோ இல்லை மறந்துட்டீங்களோ அவ்வளோதான். இன் நட்ஷல், ஸோ தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் டு ஸ்டோர். அதில் வந்து கஸ்டோடியல் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த வே. நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிட்ட ஒரு எக்ஸ்சேஞ்சியோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களோட கிரிப்டோஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து யூ ஆர் கிவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு தெம் டு சேவ் இட் செக்யூர்லி, ஓகேங்களா? ஸோ பட் இதில் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள் கண்ட்ரோல் இல்லை. அவங்க ஏதாச்சும் அவங்க சைடில் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் உங்கள் கிரிப்டோ உங்களுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் மெட்டாமாஸ்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ரிஸ்க் இருக்கு. அந்த ஃப்ரேஸ் வந்து உங்க கண்ட்ரோல், நீங்க தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும், உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹார்ட்வேர்ல ஆன்லைன் ப்ராப்ளம் இல்லை, ஆன்லைன் எக்ஸ்போஷர் அந்த ரிஸ்க் இல்லை. பட் ஸ்டில் ஃப்ரேஸ்ல நீங்க தான் கம்ப்ளீட்டா நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோகேஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களோட பிரைவேட் கீ உங்க கையில இருந்தால் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். தேர்ட் பார்ட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உங்க கிரிப்டோ கண்ட்ரோல் நீங்க வச்சுக்கோங்க. டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. ஆன்லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டாமாஸ்க்லாம் ரொம்ப ஈஸி. நான் கண்டிப்பாக மெட்டாமாஸ்க் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். பின்னாடி ஹார்ட்வேர் ஒரு ஸ்டேஜுக்கு லெவல் மேலே போனதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ல கூட நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட்? பட் மேக் ஷுர் தட் யூ கண்ட்ரோல் யுவர் அசெட் ஆர் கிரிப்டோ. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட கிரக்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம திருப்பி சந்திக்கலாம். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.